இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நடத்த போறாங்க. சரியா? ஸோ ஆக்சுவலி அக்டோபர் 9 அண்ட் 10ல கோயம்புத்தூர்ல வச்சு இந்த குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய சம்மிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குளோபல் இன்வெஸ்டார் சம்மிட், குளோபல் இன்வெஸ்டார்ஸ் மீட் அப்படிங்கிறது நடத்துவாங்க. இது 2015ல நடந்துச்சு, 2019ல நடந்துச்சு, அப்புறம் 2024ல நடந்துச்சு. அதுக்கப்புறமா டிஎன் ரைசிங் அப்படிங்கிற ஒரு கான்க்ளேவ் வந்து நடத்துறாங்க. டிஎன் ரைசிங் அப்படிங்கிறது இது வந்து ரீஜனல் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ். லைக் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் எப்படின்னா, நமக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளோட டெவலப்மெண்ட்ஸை ஷோகேஸ் பண்றது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். இதுவே டிஎன் ரைசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரீஜனல் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரீஜியன் வைஸ் செலக்ட் பண்றாங்க. சதர்ன் ரீஜியன்ல ஒரு டைம் நடத்துவாங்க. நார்த்தன் ரீஜியன்ல நடத்துறாங்க. ஸோ தட் ரீஜனல் பெனிஃபிட்ஸ் என்னலாம் இருக்கு, இந்த ரீஜியன்ல இந்த மாதிரியான பொட்டன்ஷியல் இருக்கு, இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத ஷோகேஸ் பண்றதுக்காக பண்றாங்க. ஸோ அந்த டிஎன் ரைசிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தூத்துக்குடியில நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஒசூர்ல வந்து நடந்துச்சு. ஸோ இந்த வருஷத்துலயே 2 டைம் வந்து இதை நடத்திட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் சம்மிட், குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படிங்கிறத நடக்கும். ஸோ இது வந்து கோயம்புத்தூர்ல நடக்குது. இதை கண்டக்ட் பண்றது யாரு, யார் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் டிஎன். ஓகேவா? பேர் வந்து தமிழ்நாடு டான்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன். அதை எப்படி பிராண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்றாங்க. அவங்க தான் இந்த குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படிங்கிற ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். அடுத்தது கொலாபரேஷனை வந்து கொண்டு வரணும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் பிளேயர்ஸ்க்கும் ஒரு கொலாபரேஷன் கொண்டு வரணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட் பண்றதுக்காகவும், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்காகவும் இதெல்லாம் வந்து பண்றாங்க. சரியா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூஸ் கைட்லைன்ஸ் டு ரிமூவ் காஸ்ட் பேஸ்ட் நேம்ஸ் ஃப்ரம் பப்ளிக் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டா ஏப்ரல் 29 நம்ம முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தமிழக அரசாங்கத்தோட ஆவணங்கள்ல இருக்கும், பொது நடைமுறையில இருந்தும் இந்த காலனி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரிமூவ் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. பொதுவா சொல்லுவோம் காலனி தெரு அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த காலனி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம், தமிழக முதலமைச்சர் ஏப்ரல் 29ல சொல்லியிருப்பாரு. ஸோ அது ரிலேட்டடான கைட்லைன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளாக் லெவல் ஆஃபீசர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர்ஸ், சிட்டி லெவல்னு பார்த்தீங்கன்னா கமிஷனர்ஸ், இவங்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் நேம்ஸை வந்து வில்லேஜ்ல இருக்கக்கூடிய கிராம சபாவுக்கு, இதுவே ஒரு டவுன்னா இருந்துச்சு அப்படின்னா ஏரியா சபாவுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஃபைனல் டிசிஷன் எடுத்து அந்த காலனி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா புது வார்த்தை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலனி தெரு அப்படிங்கிறதுக்கு பதிலா பாரதியார் தெரு அப்படின்னு சொல்லி மாத்த போறாங்க. சரியா? அதுதான் அந்த நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுல டேட் தான் கேட்பாங்க. ஏப்ரல் 29, 2025 அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தமிழக அரசாங்கம் வெளியிட்ட நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா, அசெம்பிளி வில் அடாப்ட் ரெசல்யூஷன் ஃபார் சீஸ் ஃபயர் இன் காசா அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் வந்து பேசியிருக்காரு. ஸோ நேத்து வந்து ஐடிஎஃப்க்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஐடிஎஃப் அப்படின்னா இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஸ்ரேல் காசாவில் வந்து ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காசால இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃபுட் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அதை எதிர்க்கக்கூடிய வகையில ஒரு போராட்டம் நடைபெற்றுச்சு நேற்று தமிழ்நாட்டுல. அதுல கலந்துக்கிட்ட நம்ம முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காசால சீஸ் ஃபயர் போர் நிறுத்தம் கொண்டு வரதுக்கான ஒரு ரெசல்யூஷனை வந்து தமிழக அரசாங்கம் சட்டப்பேரவையில அக்டோபர் 14ஆம் தேதி கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல ஒரு ப்ரெஷர் போடுவோம். சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நாகமலை ஹில்லாக் நோட்டிஃபைட் அஸ் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட். பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி நிறைய இனங்களும் அதிகமா இருக்கும், விலங்கினங்களும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஹெரிடேஜ் வைஸ் பார்க்குறப்ப தொல்லியல் சார்ந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் இருக்கும். அப்படி இருந்தாதான் அந்த பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டை எந்த சட்டத்துக்கு கீழே அனௌன்ஸ் பண்ணலாம்னா, பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2002ல மத்திய அரசாங்கம் போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே தான் இதை வந்து பண்றாங்க.
இப்ப தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் 2022ல முதல்ல ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. மதுரையில அரிட்டாப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா போன வருஷம் பார்த்தோம்னா, மார்ச் 2024ல திண்டுக்கல் மாவட்டத்துல காசம்பட்டி அப்படிங்கிற பகுதிய வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஈரோட்ல ஏலத்தூர் ஏரி அப்படிங்கிற இடத்த வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் இந்த வருஷமே 2025லயே நாகமலை ஹில்லாக் நாகமலை அப்படிங்கிற அந்த மலைப்பகுதிய வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கூட கேட்கலாம். எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு, எது 2வதா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். எந்த ஆக்ட்க்கு கீழ கொண்டு வராங்க அப்படிங்கிறத கேட்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் சைட் அப்படிங்கிறத கேட்கலாம். அந்த வகையில இப்போ நாகமலையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து மைக்ரேட்டரிஸ் பேர்ட்ஸ் வந்து அதிகமா வரக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஓகேவா? மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அதிகமா வரக்கூடிய ஒரு இடம். அதே மாரி அக்வாட்டிக் ஸ்பீசிஸ் அதுவுமே அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அத தாண்டி நமக்கு முக்கியமான பறவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈகிள்ஸ், கிரேட்டர் ஸ்பாட்டட் ஈகிள், பாலிப் ஹேரியர், பொனேலி ஈகிள் இந்த மாரியான பறவைகள்லாம் ஈகிள்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. லாஸ்ட்டா பார்த்தோம்னா, இது வந்து ஒரு அயனேஜ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சைட்டா இருக்கு. தமிழ்நாட்டுல அயனேஜ் சைட் அப்படிங்கிறது கம்மிதான். ஒண்ணு நமக்கு சிவக்கலை இருக்கு. இந்த மாதிரி சிவக்கலை, மயிலாடும்பாறை இதுங்கலாம் தான் நமக்கு அயனேஜ் சைட்டா இருக்கு. அந்த வகையில இங்கேயுமே அயனேஜ் ரிலேட்டடான அ விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 400 இயர் ஓல்டு ஆஞ்சநேயா சிலைலாம் கூட இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இதோட ஹெரிடேஜ்க்கான சிக்னிஃபிகன்ஸா இருக்கு. ஸோ அந்த பேசிஸ்ல தான் ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ கேட்கலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆ நீட கேட்கலாம். எதுக்காக ஒரு சைட்ட பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நமக்கு வந்து ஸ்பீஷீஸ் கன்சர்வேஷன்க்காக, எக்கோசிஸ்டத்த பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பயோடைவர்சிட்டிய வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக இந்த மாரியான காரணங்கள். அத தாண்டி அங்க இருக்கக்கூடிய ஹெரிடேஜ் ரிலேட்டடான விஷயங்கள வந்து கன்சர்வேஷன் பண்ணி பிரிசர்வ் பண்றதுக்காகவும் இது தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ என்ன நீடுல போடுறோமோ அதையே சிக்னிஃபிகன்ஸா எழுதுனா போதும். சரிங்களா? அதுதான் என்ன நீடோ அதுதான் சிக்னிஃபிகன்ஸாவும் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். மேபி கேட்டாங்கன்னு. ஸோ கேட்டா ஒண்ணு நீட் ஃபார் அ டிக்ளேரிங் எ சைட் அஸ் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிறத கேட்கலாம். ஆர் எல்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் அதனுடைய முக்கியத்துவம் என்ன? தேவைகள் என்ன? முக்கியத்துவம் என்ன? அப்படிங்கிறத தான் கேட்பாங்க கேட்டா. சரியா? ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் பாக்ஸ் கன்டென்ட்டா குடுத்துற வேண்டியதுதான். இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாக்ஸ் கன்டென்ட்டா குடுக்கலாம். இல்ல மேப் போட்டு காட்டலாம். சரியா? லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இப்ப கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப 3 பேர். ஃபர்ஸ்ட்டு சுசுமு கிகாவா அப்படிங்கிற ஒருத்தர். கிட்டாகாவா அப்படிங்கிறவரு. அடுத்தது ரிச்சர்ட் ராப்சன் அண்ட் தென் உமார் யாகி அப்படிங்கிற 3 பேருக்கு தான் கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற ஒரு செட்டப்ப வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெறைய கெமிக்கல்ஸ்லாம் வந்து ட்வீக் பண்ணி, இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கவரிக்காக தான் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அ நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நமக்கு வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரீன் ஹவுஸ் கேஸஸ வந்து ட்ராப் பண்றதுக்கு, ட்ரிங்கிங் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு, அண்ட் தென் ஹைட்ரஜன ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, மீத்தேன ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு இது பயன்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு பெரிய ஒரு டேங்கர் மாதிரியான செட்டப். அதுதான் இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.